என்னடா இந்தா மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மத்தி. வெல்கம் டு பௌர்ணமி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முன்னாடி கொடைக்கானல் போன வீடியோ அப்லோட் பண்ணாமலே இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிலாம் என்ஜாய் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா எப்படி அடியா தள்ளி தள்ளி வண்டிடாலே அசால்ட்டா நிக்கிறே. வாடா டேய் வாடா 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 வாடா. நான் திறக்கலாமா? ஆனா திறக்கணும்னா திறங்க. வாங்கடா. இப்போ ஒரு பையனும் வாங்க வந்துட்டான். ஒருத்தன் வந்துட்டான். குடு என்ன என்ன செய்யுதுன்னு பாக்குமா? ரெடி கொஞ்சம் கிட்டக்க போங்க. அங்க அங்க பாரு அம்மா, அங்க பாரு முறிக்குதுப்பா. அங்க பாருங்க, தோடி மட்டும் கீழே போட்டுட்டு அது மட்டும் சாப்பிடுது. திரும்பி வச்சு சாப்பிடுது பாரு. எனக்காடா எனக்கும் கொடுங்கடா. போடா, நான் யாருக்கும் தர மாட்டேன். நான் யாரும் தான் சாப்பிடுவேன். நீ கொடுங்கடா. தர மாட்டேன்டா போடா. ஜிஞ்சிங் கவர் அப்படிதான். வாங்க பா பா அடியா. டேய் ஃபுல்லா திறக்காங்கப்பா. எப்படி கவரை பிடிச்சிட்டு எடுத்து சாப்பிடுச்சா? வா வாங்கடா. எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கு. இந்த அங்க ஒருத்தர் முடிப்பாங்க. வாடா வாங்கடா. இடி வாங்கடா. இடி வாங்கடா. டா டிங் 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 டிங். நம்ம போய் எடுக்கலாமா? சரி போவோம். யாரும் பயப்படுது. நானும் பயப்படுறேன். பசிக்கவும் செய்யுது. இந்த ஒருத்தன் வந்துட்டான். 2 பேர் இருக்காங்க. நான் வாங்க மாட்டேன். இதா இத்தடி நீ டாவடியா. இதா வாங்க மாட்டேங்கிறாங்களே. இந்தா கையில் கூட அதை எடுத்து எப்படி வாங்க எட்ட மாட்டேங்குமா? அவனும் வாங்க மாட்டேங்கிறான். நீ வா. என்னடா வாங்க வாங்க. இது 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 பாப்போம் என்ன செய்யுது. என்ன பண்ணுவோம்? அங்க வெயிட் பண்ணு. என்னடா அது வர மாட்டேங்குது. மதுரைக்காரனுக்கு கொஞ்சம் சோதனை. பைய காவரை பிச்சிருச்சு. அம்மாடி நாங்களாம் எப்போ அப்படி என்ன வச்சுட்டு ஓடிடுச்சு. சாப்பிட்டுச்சு. ஒதுக்கி இருக்கிறத பாரு. வாழை தோட திங்குது. ஆமா, இதுக்கு அதாவது கிடைச்சிச்சுன்னு ஒரு விஷயம். தோலை சாப்பிடுது. சாப்பிடுறாங்க.
இதோட மூஞ்சி மட்டும் ஏன் சிவப்பு கலர்ல இருக்கு? ஏன் இதோட மூஞ்சி மட்டும் சிவப்பு கலர்ல இருக்கு? இந்த பையோட கொடுத்துருக்கியா? இங்கே குரங்கோட நடந்த கான்வர்சேஷன் என்ஜாய் பண்ணிங்களா? அடுத்ததாக ஒரு சாக்லேட் ஷாப்குள்ளே போனோம். போய் ஹாட் சாக்லேட் சாப்பிட்டோம். அடுத்ததாக நம்ம போக போகிற பிளேஸ் வந்து குணா கேவுங்க. அங்கே குணா கேவோடைய என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும். போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ மழையில் நனைஞ்சிட்டே தான் எல்லா பிளேஸும் போய் பார்த்தோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. மழை பெஞ்சனால எல்லாருமே வந்து குடை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே இங்கேன்னு வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுமே ஒரு குடை வாங்கிட்டு தாங்க வாக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வழியிலலாம் பார்த்திங்கன்னா சூடாக நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டாய்ஸு, அப்புறம் அம்ப்ரல்லா, அப்புறம் குளிருக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ் இந்த கடைகளாகவே இருந்துச்சுங்க. ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அந்த மலையில் கொடை பிடிச்சிக்கிட்டேவும். என்னை தாலாட்டும் கீதம் அல்லவா, கை சீராட்டும் பொன்னூஞ்சலவா. மோயர் பாயிண்ட் இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது மலையோட வியூ தெரியும். மிஸ்ட் இருந்தனால ஒன்றுமே நமக்கு தெரியலங்க. இங்கெல்லாம் நிறைய கடையாக இருக்குதுங்க. இதெல்லாமே மிஸ்ட்டு மறைச்சிருச்சு பாருங்கள். குட்டி குட்டி கடையாக இருக்குது. இது வந்து மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கொடைக்கானலில். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம கீழே உள்ள பள்ளம் பார்க்கலாம். பட் மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிருக்கிறதுனால நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ போகிறேன் மேலே மேலே லோகமே காலின் கீழே எண்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை சிந்தினாய். இது உள்ளே இருந்து பார்த்தா ஆக்சுவலாக அது தெரியணும் எல்லாமே பள்ளம். பட் மிஸ்ட்ன்றனால தெரியல.
மேல ஒரு பட்டன் இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மோயிர் பாயிண்ட். பாக்குதா? பாக்குது. தரங்க லைட். ஏய் கை சரி. யாரு கையே? அவன் கையை உள்ள விட்டான். அடிச்சிட்டேன். லைட் தரங்க. விடு நீ. என்னடா வேணும்? டா கண்மா டா. போய்ட்டான். அடிச்சிருச்சு. நீ கிட்ட வாயே. தம்பி தம்பி தம்பி. ஹலோ ஆஞ்சனியா, ஆஞ்சனியா. அப்ப தரைய கொடுங்க. ஆமா தரை கொடுத்தா. அடிக்குமா? கொஞ்சம் கிட்ட போப்போம். இதுக்கு மேல போகாத. அஞ்சினியா அஞ்சினியா. போகிற வழியில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு. சரி, அந்த கிரவுண்டில் நின்று கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சுற்றி மிஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு. பஸ்ஸு கார் நிறுத்துகிற இடம் எல்லாமே அப்படியே மிஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக நம்ம கொடைக்கானல்லேருந்து டுவர்ட்ஸ் சூசைட் ராக் போகிற வழியில் உள்ள பிளேசஸ் தான் இது. சும்மா இறங்கி எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்களா, ஸோ நாங்களும் இறங்கிட்டோம். வாயெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் குட்டி பையனாக இருக்கிறப்ப எடுத்த வீடியோங்க. இப்போ அவன் 10th போயிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவன் பேசினது எல்லாமே இப்போ கேட்குறப்ப ரொம்பவே காமெடியாக இருக்குது. இங்கே 2 பேரும் வந்து அப்படியே ஓடி பிடிச்சி கொஞ்ச நேரம் விளையாண்டோம். காத்து நின்றங்கள் தோறும் கம் தீருமா ஆராரிராரு ஆரு ஆராரிராரு. புடிங்கிருச்சுல. எல்லாத்தையும் பிடிக்கும்டா. அப்படியா? அதுக்கு எப்படி நம்ம இப்படி வாங்கலாம்னு தெரியும்? டேய் சரி ரைட்ரா பைக் வேணுமா? கை கை போ போடுடா. உள்ள விடுன்ற போற. பாரு. ஆஞ்சனையா. ஹேய். டேய் பாரு. சரி மோசன். போட்டோ எடுக்க சொல்லுது நினைக்கிறேன். என்ன வேணும்? ஏய் திறந்துட்டு போயிடாத. எது மேல இருக்கு வந்து பாரு. கதவை தந்து உள்ளுக்கு வந்துரும் போல. டேய் என்னடா வேணும்? அழகா இருக்குல. ஐயோ எங்க போச்சு? கால் போறது. சை. டா. ஏய் என்ன பண்ற? ஏய்ஜா. ஒரே அம்காமிச்சி. குரங்குக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்துச்சு. அது வந்து ஓடுது. எனக்கு கதவை திறக்க பயமா இருக்குங்க. கதவை திறந்து உள்ள. ரெண்டுமே வரும்ல. வா. பயப்படுது. பாத்தியா? அசால்ட்டா வாங்கியா? எப்படி வாங்கிக்கிறே பாருங்க. அங்க பாருங்க. அது பாவம். அது பயந்துட்டு நான் என்ன செய்ய வர மாட்டேங்கல. எப்படி வாங்கிட்டு போகுது போ. என்ன ஒரு அழகு.
நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து லயன்ஸ் கிளப்லேருந்தே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பக்கத்து ஹோட்டலில், இங்கேயும் வந்து லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து குடில்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் அந்த குடிலில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு அடுத்தது தான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். நைட்டு நேரம் கொடைக்கானலில் வந்து அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த டைம் எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ இதுதான் தங்கியிருந்த ஹோட்டலில். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருந்துச்சு. முன்னாடி வந்து சோஃபாலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அங்கே ஒரு பெரிய முருகர் படம் இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தவங்க. சூப்பராக இருந்துச்சு முருகரோட படம். அண்ட் அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் தூரம் டேர்ன் பண்ணோன்னே நம்மளோட ரூம் வந்துடும். ஐஷ்னாவோட ஆர்வக்குள்ளருக்கு ஒரு அளவே இல்லைங்க, பாருங்களேன். இதுதாங்க அந்த குடில் டெக்கரேஷன். பாருங்களேன், க்யூட்டாக ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வேறு இருக்கார். ஒரு தாடி வர நல்ல பஞ்சு முட்டை மாதிரி புஸ்ஸுன்னு இருக்குது. ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்களேன். ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் தி வே dashing through the snow in a one-horse open sleigh. The fields we go laughing all the way. Jingle bells jingle all the way. பாத்தீங்களாங்க குடியில் வந்து எவ்வளோ சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறமா காலையில் கொடைக்கானலுடைய ரோஸ் கார்டன் போயிருந்தோங்க. ஸோ அங்கே போய் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையுமே வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. சரி, அடுத்து நம்ம அப்படியே மேலே போகலாம். போகிற பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குரோட்டன்ஸு அண்ட் ரோஸு இதெல்லாமே இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப சீசன் இல்லாதனால நிறைய ரோசஸ் வெரைட்டிஸ் பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் பார்த்தோங்க. பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சூடாக பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்த நாளும் அந்த குடிலில் போய் நின்றுட்டு அழகாக ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. ஸோ அதை பாருங்களேன். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until it's bye from Madhi. Bye bye, take care.